உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்னோட குஷியை என் உயிருக்கும் மேல நேசிக்கிறேன். அதனால நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஹோட்டலுக்குள்ள போக வேண்டாம். நாம 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு குஷிக்கு பர்த்டே இல்ல. என்ன உன்னால எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது? நீ அம்மானு ஒத்துக்கிற, ஆனா நீ ஒரு மனுஷிதானே. இப்பதான் நீ அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை பார்த்திருக்க, வாழ்க்கையோட மிகப்பெரிய காயத்தை பார்த்திருக்க. நீ கனவுல கூட எதிர்பார்க்காத உன்னோட கடந்த கால ரகசியம் வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ குஷியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரமாவது நீ பிரேக் போடலாம்ல. உனக்கு இப்ப பிரேக் தான் வேணும் ராதா. பிரேக்? அம்மா எல்லாம் பிரேக் எடுக்கவே முடியாது மோனையா. என்னைக்கு ஒரு அம்மா பிரேக் எடுக்க ஆரம்பிக்கிறாளோ அப்ப இந்த உலகத்தோட மொத்த பிரேக்கும் ஃபெயில் ஆயிடும். அதுவும் இல்லாம ஒரு அம்மாக்கு தன் குழந்தையோட சின்ன சிரிப்பு போது தன்னோட எல்லா வலியையும் மறக்கிறதுக்கு. அதுவும் என்னால என் குஷிக்காக என்னோட எல்லா கஷ்டத்தையும் வேதனையையும் மறக்க முடியும். மகளோட வேதனைய அந்த கங்கை நதியில கரைச்சிட்டேன். ஒரு தாயா என்னோட கடமையை செய்யறதுக்கு இந்த ராதா மோகன் எப்பவோ தயாராயிட்டா. ராதா, குஷியோட பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு எல்லாம் ரெடியா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ராதா? குஷிக்கு இப்ப வரைக்கும் இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீயும் மோகன் அண்ணாவோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சரியா? நானும் மோகனையாவும் இதோ வந்துட்டே இருக்கோம். நைஸ். ஓகே, வா வா போலாம். தேங்க்யூ அம்மா, என்னை இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. நீங்க மட்டும் எனக்கு பர்த் கொடுத்திருக்கலனா எப்படி வருஷம் வருஷம் எனக்கு பர்த்டே வர சொல்லுங்க. உங்களுக்கு கூட தெரியுமாமா, என்னோட இந்த வருஷத்தோட பர்த்டே தான் எல்லாத்தோடய ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் ராதா மோகன் 2 பேரும் என் கூட இருப்பாங்க. தேங்க்யூமா, ஐ லவ் யூ. துளசி உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா, ஆனா நான் உன்னை மறுபடியும் துளசி கிட்டே இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போறேன். ஏன்னா இதுதான் உன்னோட கடைசி பர்த்டேவா இருக்க போது குஷி. இன்னைக்கு உன் மரணத்துக்கு காரணமா இருக்க போறதே இந்த பூனை தான். கேட்டோட சத்தம் எங்க இருந்து வருது? ராதா திரும்ப வந்துட்டா போல இருக்கே. இதுதான் அவளோட சர்ப்ரைஸா? வேண்டாம் குஷி, வேண்டாம் ப்ளீஸ் குஷி, அந்த பூனைக்கு பின்னாடி போகாத. வேண்டாம், நில்லு குஷி.
எப்படி அந்த பூனைக்கு பின்னாடியே போறான்னு பாத்தீங்களா? ஆனா அவளுக்கு எப்படி தெரியும் அவ போறது பூனைக்கு பின்னாடி இல்ல, அவளோட சாவுக்கு பின்னாடி? குட்டிச்சாத்தானுக்கு வலைய விரிச்சாச்சு. இன்னும் நம்ம வலையில வந்து விழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது சரிம்மா, நான் என்னோட வேலையை கரெக்டா பண்ணிட்டேன். நீங்க உங்க வேலையை பண்ணீங்களா? எப்பவோ செஞ்சிட்டமா. இன்னைக்கு உன் அம்மா செஞ்ச இந்த வேலையால அந்த குட்டிச்சாத்தான் ஒரேடியா போய் சேர்ந்துரும். அந்த குட்டிச்சாத்தான் அந்த பூனைக்கு பின்னாடியே வேகமா ஓடி வருவா. ராதா, மோகன், நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. தயவு செஞ்சு நம்ம குஷியை காப்பாத்துங்க. ஒருவேளை நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் அப்ப கற்பனை பண்ணிட்டேன். என்ன? இதுக்கு என்ன பேர் வைக்காத? துளசி. நம்ம பொண்ணுக்கு துளசிங்கிற பேரை என்னைக்கு வைக்க கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.